நெல்லையிலிருந்து செங்கோட்டை திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயிலின் புறப்படும் நேரத்தை தெற்கு ரயில்வே மாற்றியமைத்துள்ளது. அதன்படி நெல்லையிலிருந்து செங்கோட்டைக்கு காலை 7 மணிக்கு புறப்படும் ரயில் 6:50க்கும், 9:45க்கு புறப்படும் ரயில் 9:50க்கும், மதியம் 1:50க்கு புறப்படும் ரயில் 1:40க்கும், மாலை 6:15க்கு புறப்படும் ரயில் 6:20க்கும் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மறுமார்க்கமாக செங்கோட்டையிலிருந்து நெல்லைக்கு காலை 10 மணிக்கு பதில் 10:05க்கும், பிற்பகல் 2:35க்கு பதில் 2:05க்கும், மாலை 6 மணிக்கு பதில் 6:05க்கும் புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நெல்லை திருச்செந்தூர் இடையிலான பயணிகள் ரயிலும் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடலில் மூழ்கிய ஆந்திர மாநில கல்லூரி மாணவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டார். ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பாவை சேர்ந்தவர் வினித். இவர் திருச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரிக்கு கிறிஸ்துமஸ் விடுமுறை விடப்பட்டதைத் தொடர்ந்து தனது நண்பர்களுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். தொடர்ந்து நேற்று காலை தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடலில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக வினித் உட்பட 3 பேர் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர். இருவர் தப்பித்து வெளியே வந்த நிலையில் வினித்தை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. இந்நிலையில் மாணவன் வினித்தின் உடல் கடற்கரையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டது. கொடைக்கானலில் பனிமூட்டத்துடன் இதமான சூழல் உள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜாபர் சாதிக்கிடம் கேட்கலாம். ஜாபர் சாதிக், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அபிநயா. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குறிப்பாக வனப்பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா தலங்களான குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மேகக்கூட்டங்களின் நடுவே தெரியும் இயற்கை எதிர்கொள்ளும் காட்சிகளையும், மலைப்பகுதிகளில் பகிர்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும், அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வெயில், பனிமூட்டம் என மாறி மாறி நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு மகிழ்ந்து வருகின்றனர். அதே போல நகரின் மையப்பகுதியில் இருக்கும் நட்சத்திர வடிவிலான ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும், ஏரிச்சாலையில் குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்தும், புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகமடைந்து வருகின்றனர். மேலும் வார விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ஜாபர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த பெத்தானியாபுரத்தில் ஒருவரை 3 பேர் சேர்ந்து தாக்குவதுடன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யவும் முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை விவரியுங்கள். அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பெத்தானிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் ஆறுமுகம் என்பவரை மதுபோதையில் சென்று கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆறுமுகத்தை கத்தியால் குத்தியதை ஆத்திரமடைந்த அவரது சகோதரர்களாகிய வேல்முருகன் மற்றும் சக்திவேல் ஆகிய 3 பேரும் சேர்ந்து முருகன் என்பவரை இரும்பு கம்பி மற்றும் உருட்டுக்கட்டைகளால் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளனர். தாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் முருகன் என்பவரை அவரது சகோதரர் சக்திவேல் என்பவர் கல்லை தூக்கி கொலை முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர் கவலையான சிகிச்சை கிடந்த நிலையில் அவரை மீட்டு பொதுமக்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் முருகன் என்பவரை மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குடிபோதையில் சக்திவேல் என்பவரை முருகன் குத்திய அந்த சம்பவமாக கூறப்படுகிற இந்த சம்பவத்தில் 3 பேர் கொலை வெறி தாக்குதல் கொடூரமாக தாக்கப்பட்ட இந்த சம்பவம் வைரல் வீடியோவாக பரவியதன் அடிப்படையில் வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சங்கர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த பெத்தானியாபுரத்தில் ஒருவரை 3 பேர் சேர்ந்து தாக்குவதுடன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யவும் முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை விவரியுங்கள். அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பெத்தானிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் ஆறுமுகம் என்பவரை மதுபோதையில் சென்று கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆறுமுகத்தை கத்தியால் குத்தியதை ஆத்திரமடைந்த அவரது சகோதரர்களாகிய வேல்முருகன் மற்றும் சக்திவேல் ஆகிய 3 பேரும் சேர்ந்து முருகன் என்பவரை இரும்பு கம்பி மற்றும் உருட்டுக்கட்டைகளால் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளனர். தாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் முருகன் என்பவரை அவரது சகோதரர் சக்திவேல் என்பவர் கல்லை தூக்கி கொலை முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார்.
அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர் கவலையான சிகிச்சை கிடந்த நிலையில் அவரை மீட்டு பொதுமக்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் முருகன் என்பவரை மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குடிபோதையில் சக்திவேல் என்பவரை முருகன் குத்திய அந்த சம்பவமாக கூறப்படுகிற இந்த சம்பவத்தில் 3 பேர் கொலை வெறி தாக்குதல் கொடூரமாக தாக்கப்பட்ட இந்த சம்பவம் வைரல் வீடியோவாக பரவியதன் அடிப்படையில் வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சங்கர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் செல்போன் உரையாடல்களை சேகரிக்க சுமார் 3 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் அதை குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வு பல்கலைக்கழகம் கொடுக்க வேண்டும் எனவும் சேலம் நீதிமன்றத்தில் BSNL நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை வழக்கு குறித்து CBCID விசாரித்து வருகிறது. கொலை கொள்ளை நடந்த சமயத்தில் 19 டவர்களில் பதிவாகியிருந்த செல்போன் எண்களின் உரையாடல்களை திரட்ட CBCID காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருச்சி BSNL அலுவலகத்தில் பதிவாகியுள்ள பதிவுகளை சேகரிக்க குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் CBCID முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதையொட்டி BSNL நிறுவனம் மேக்னடிக் டேப்புகளில் பதிவு செய்திருக்கும் தகவல்களை மீட்க தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகம் ஆரக்கில் மென்பொருள் நிறுவனத்தை நாடியது. அப்போது அதற்கு 2 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவாகும் என அந்த நிறுவனம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆரக்கிள் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையினை தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகம் செலுத்த உத்தரவிடக் கோரி BSNL நிறுவனம் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. பணத்தை செலுத்தினால் மெக்னடிக் டேப்புகளில் பதிவாகியுள்ள 30 நபர்களின் உரையாடல்களை மீட்டெடுக்க முடியும் என கூறப்படுகிறது. பணத்தை யார் செலுத்த வேண்டும் என்பதை நீதிமன்றம் தெரிவித்த பின்னர் வழக்கு விசாரணை வேகமெடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள கும்பமேளாவுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் சென்னை புதுச்சேரி ரயில் உட்பட 10 ரயில்களில் தலா 2 பெட்டிகள் குறைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யராஜில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கும்பமேளாவுக்காக 13,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருந்தார். இதற்காக பல்வேறு ரயில்களில் தற்காலிகமாக பெட்டிகள் குறைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னை எழும்பூர் புதுச்சேரி, விழுப்புரம் தாம்பரம், சென்னை கடற்கரை திருவண்ணாமலை ரயில்கள் உள்ளிட்ட 10 ரயில்களில் தலா 2 பெட்டிகள் குறைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ரயிலில் 2 பெட்டிகள் குறைத்து இயக்கப்படுகிறது. இதேபோல புதுச்சேரியிலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலில் 2 பெட்டிகள் குறைத்து இயக்கப்படுகிறது. இந்த மாற்றம் மறு அறிவிப்பு வரும் வரை இருக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.